விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக கடந்த காலத்தில் பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் அது மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதில் சந்தேகம் எழுகின்றது. வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புனரமைக்கப்படாதுள்ள குளங்களும் இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கட்சிலை மடுக்குளத்தினூடாக 150 ஏக்கர் நிலத்துக்கான நீரை பாய்ச்ச முடியும். உரிய புனரமைப்பு ஒன்றை உடைப்பெடுக்கும் அபாய நிலையில் இந்த குளம் தற்போது காணப்படுகின்றது. இந்த குளத்தில் 2 துருசுகள் காணப்படுகின்ற போதிலும் பிரதான துருசின் கதவுகள் களவாடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலோட்டமாக குளக்கட்டுக்கு மண் கொஞ்சம் மட்டும் போடப்பட்டுள்ளது. துருசி பாத்தீங்கன்னா இதுதான் அந்த குளத்தின் பிரதானமான துருசி. ஆனால் இந்த துருசிக்கு அவர்கள் எந்த விதமான வேலை திட்டமும் செய்யாமலுக்கு இந்த துருசுக்குள்ளே மண்ணை போட்டு மண் சாக்கை போட்டு இந்த துருசை அடைத்து விட்டு சென்று இருக்கிறார். ஆபத்தான நிலைமையில இருக்குது. இப்ப நாங்கள் இப்ப ஆபத்தை முதல் சந்திச்சு இப்ப எங்கட வெள்ளமையால பசல பையால போட்டு மறைஞ்சு வைத்து நிற்கிறோம். இவ்வளவு சினத்தை பாதிக்கும். இப்ப நிறைய புல்லாக இந்த குளத்துக்குள்ள நிறைய தண்ணி நிற்கணும். எப்ப உள்ளுக்கு பெரிய சுரங்கமா இருக்குது. அது எப்ப குறைஞ்சு உடைச்சு கொண்டு போகுதோ தெரியாது. கட்சிலை மடுக்குளத்தின் குளக்கட்டினூடாக தற்போது நீர் கசிந்து வருவதால் மண்மூடைகள் மற்றும் மரக்குட்டிகளை போட்டு குளம் உடைப்பெடுக்காத வகையில் தற்காலிக நடவடிக்கைகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். கட்சிலை மடு மக்கள் மேற்குடியமர்த்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் குளத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகள் பேரளவுக்கு முன்னெடுக்கப்பட்டதாக விவசாயிகள் குறிப்பிட்டனர். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட 3360 மில்லியன் ரூபாவுக்கு என்ன நேர்ந்தது என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தமது பிரச்சினை குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்தி குளத்தை விரைவில் புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.